அரசியலமைப்பை திருத்தும் நடவடிக்கைகள். அரசியலமைப்பை திருத்த போறாங்க. அப்போ அது ஒரு மசோதா மூலமா தான் அந்த அரசியலமைப்பு திருத்தப்படும். அதற்கு பெயர் என்ன அப்படின்னா அரசியலமைப்பு திருத்த மசோதா. அதற்கு என்னென்ன வழிமுறைகள் அரசியலமைப்புல சொல்லப்பட்டிருக்குன்னு பார்ப்போம். பகுதி 20ல அரசியலமைப்பை திருத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. விதி 368 அதற்கான வழிமுறையை பத்தி சொல்லுது. நம்ம பார்த்தோம் 368 சப்செக்ஷன் 2. இதை எந்த நாட்டுடைய அரசியலமைப்புல இருந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா தென்னாப்பிரிக்காவினுடைய அரசியலமைப்புல இருந்து எடுத்துக்கிட்டாங்க. அது என்ன? எளிமை, கடினம். இங்கிலாந்து போல அரசியலமைப்பை எளிமையா திருத்த முடியாது. அதே மாதிரி அமெரிக்காவை போல கடினமான வழிமுறையும் கிடையாது. உறுதியானதும் இல்ல, அதே நேரத்துல வளைந்து கொடுக்கவும் செய்யாது. அப்படின்னா என்ன? எளிமையும் இருக்கு, கடினமும் இருக்கு, உறுதியாகவும் இருக்கு, வளைந்து கொடுக்கவும் செய்யுது. அததான் சொல்றாங்க, ஒரே மாதிரி அது இருக்காது. என்னென்ன நடைமுறைகள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நான் என்ன சொன்னேன்? அரசியலமைப்பை திருத்தணும் அப்படின்னா அதை ஒரு மசோதாவின் மூலமா தான் திருத்த முடியும். அந்த மசோதாவை நாடாளுமன்றத்துல தாக்கல் பண்ணணும். அது எந்த அவைகள்ல பண்ணலாம் அப்படின்னா நாடாளுமன்றத்தின் இரு அவைகளுக்கும் சமமான அதிகாரம் உண்டு. இரு அவைகளில் ஏதேனும் ஒன்றில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை தாக்கல் செய்யலாம். அடுத்து அமைச்சர் தாக்கல் பண்ணலாம் அல்லது சாதாரண உறுப்பினர்கள் தாக்கல் பண்ணலாம். அமைச்சரும் கொண்டு வரலாம், உறுப்பினர்களும் கொண்டு வரலாம். உறுப்பினர்கள்னா யாரு? அமைச்சர் அல்லாத உறுப்பினர்கள் எல்லாருமே யாருன்னா அப்படின்னா உறுப்பினர்கள் தான். இவங்க கொண்டு வரக்கூடியது தனிநபர் மசோதா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பெரும்பான்மை நிறைவேற்றணும் அப்படின்னா கண்டிப்பா பெரும்பான்மை இருக்கணும். அந்த பெரும்பான்மையில பல வகைகள் இருக்கு, அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். கூட்டு அமர்வு, எந்த காரணம் கொண்டும் கூட்டு அமர்வு கிடையாது. அதுதான் நம்ம முதலே சொல்லிட்டோம், பெரும்பான்மை இருந்தா மட்டும்தான் அதை ஏற்ற முடியும். கூட்டு அமர்வு கண்டிப்பா கிடையாது. அடுத்து ஒப்புதல், குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் பெற வேண்டும். ஒப்புதல் பெற்றதுக்கு பிறகு அந்த அரசியலமைப்பு திருத்த சட்டம் நடைமுறைக்கு வரும். கண்டிப்பாக குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்தே ஆக வேண்டும். அவர் காரணம் கொண்டு மறுக்க கூடாது.